நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். சமுதாயத்திலே வாழுகின்ற ஒரு மனிதன் தன்னுடைய உடல், பேச்சு, மனம் மூன்றையும் அடக்கி ஆள வேண்டும் என்பது உலக நியதி. ஒரு நல்லவனாக சமுதாயத்திலே அவன் காட்சி தர வேண்டும் என்று சொன்னால், தன்னுடைய உடலையும் பேச்சையும் மனதையும் அவன் அடக்க பழகி கொள்ள வேண்டும் அல்லது கற்றுக்கொள்ள வேண்டும் என்பது நியதி. ஐம்புலன்களையும் அடக்கி ஆள வேண்டும் என்று சொல்லுவார்கள். புலன் என்று சொன்னால் உறுப்பு. ஒரு மனிதன் தன்னகத்தே கொண்டிருக்கிற 5 புலன்களையும் 5 உறுப்புகளையும் அடக்கி ஆள பழகி கொள்ள வேண்டும். அதாவது மெய், வாய், கண், மூக்கு, செவி இவை ஐம்புலன்கள் என வழங்கப்படும். இந்த 5 புலன்களையும் அடக்குவது மனிதனுக்கு நல்லது. ஒருவேளை அவனாலே அந்த 5 புலன்களையும் அடக்கி ஆள முடியாவிட்டால், குறைந்தபட்சம் ஒரு உறுப்பையாவது ஒரு புலனையாவது அவன் அடக்க வேண்டும் என்று திருக்குறள் வலியுறுத்தி காட்டுகிறது. யாகாவராயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல் இழுக்குப்பட்டு என்பது குறட்பா. நம்முடைய உடல் உறுப்புகளிலே எவற்றை நாம் காக்காவிட்டாலும் குறைந்தபட்சம் நாம் நம்முடைய நாவையாவது காப்பாற்ற வேண்டும் என்பது பொருள். ஒருவேளை நாம் நம்முடைய நாவை காக்காவிட்டால், நாம் பேசுகின்ற பேச்சிலே சொற்குற்றம் ஏற்பட்டு அதனாலே வாழ்விலே நாம் துன்பமடைய நேரிடும் என்பது குறட்பா தருகின்ற செய்தி. இதே செய்தியை பரிசுத்த வேதாகமும் மிக தெளிவாக கோடிட்டு காட்டுவதை நம்மால் உணர முடிகிறது. நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே, தன் வாயை காக்கிறவன் தன் பிராணனை காக்கிறான், தன் உதடுகளை விரிவாய் திறக்கிறவனோ கலக்கம் அடைவான் என்று பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் நீதிமொழிகள் 17ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலே, அறிவாளி தன் வார்த்தைகளை அடக்குகிறான் என்றும், அதே நீதிமொழிகள் 10:19 தன் உதடுகளை அடக்குகிறவன் புத்திமான் என்றும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. உலக பொதுமறை என போற்றப்படுகின்ற திருக்குறளும், கிறிஸ்தவர்களின் பரிசுத்த திருமறையாக விளங்குகின்ற பரிசுத்த வேதாகமும் இந்த நாவடக்கத்தை பற்றி மிக தெளிவாக பதிவு செய்யப்பட்டுள்ளதை நாம் உள்வாங்க வேண்டும். தன் உதடுகளை அடக்குகிறவன் புத்திமான். வாழ்க்கையிலே நாம் மற்றவர்களோடு பேசுகின்ற பொழுது, சமுதாயத்திலே மற்றவர்களோடு உறவாடுகின்ற பொழுது நாம் நம்முடைய பேச்சை குறைத்து கொள்ள, நம்முடைய பேச்சை நாம் சரிப்படுத்தி கொள்ள அறிவுறுத்தப்படுகிறோம். தன் உதடுகளை அடக்குகிறவன் புத்திமான். யாகாவராயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல் இழுக்குப்பட்டு. நாம் பேசுகின்ற பேச்சிலே ஏதாவது தவறுகள் ஏற்பட்டு நாம் சிக்கலிலே அல்லது ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலே நாம் மாட்டிக்கொள்ளாமல் இருப்பதற்கு நாம் கவனமோடு பேச வேண்டும். வாயை அடக்க வேண்டும். தன் உதடுகளை அடக்குகிறவன் புத்திமான். மற்றும் ஒரு சிந்தனையோடு மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.